சிங்கப்பூர் சலூன். ஹீரோ ஆர்ஜே பாலாஜி சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு முடி வெட்டக்கூடிய பார்பரான லால பார்த்து அதில இன்ஸ்பயர் ஆகி இவருமே ஹேர் ஸ்டைலிஸ்ட்டா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவர் என்னடா முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சியில அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய கதைய நீட்டா பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட விஐபி படத்துடைய சாயல் கண்டிப்பா இந்த படத்துல வந்திருக்கும். அந்த மாரி சாயல் இந்த படத்துல வந்துரவே கூடாது அப்படின்னு நெறைய வேல பார்த்துருக்காங்க. அதனால நெறைய சீன்ஸ வந்து உல்டாவா எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லப்போனா, ஹீரோ தன்னோட பேஷன நோக்கி போறாரு அப்படின்னா, அந்த கதையில வந்து சவால்கள் நெறைய இருக்கணும். நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கணும். அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி வந்தார் அப்படின்ற மாரியான கதையா தான் இது இருந்திருக்கணும். பட் இந்த கதையில வந்து அவங்க அந்த மாரி எதுவுமே பண்ணவே இல்ல. இதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ற ஒரு அப்பா, சப்போர்ட் பண்ற ஒரு ஒய்ஃபு, மாமனாரும் வந்து கிட்டத்தட்ட சப்போர்ட் தான் பண்றாரு. அவர் ஏமாத்தி காசு வாங்குனாலுமே கூட அவருமே சப்போர்ட் தான் பண்றாரு அவருக்கு. இந்த மாரி ஃபேமிலி சப்போர்ட் அவருக்கு நெறையவே இருக்கு. சரி வெளிய வந்தா அதில ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே பெரிய பிரச்சனை இல்ல. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே 50K சேலரி வாங்குற அளவுக்கு போயிறாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே சேஃபா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நமக்கு எந்த ஒரு கனெக்ட்டுமே இந்த படத்து மேல பெர்சனலா வரமாட்டேங்குது. ஸோ இத தாண்டி படத்துடைய பாசிட்டிவ் கண்டிப்பா வந்து ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய அந்த காமெடி சீக்வென்ஸ் அது நல்லா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரோபோ சங்கரும், சத்யராஜும் தான் அந்த படத்தில மிக முக்கியமான பிளஸ்ஸு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இத தாண்டி சொல்லணும் அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சீரியஸா நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட படம் முழுக்க ஒரே மாரி ரியாக்ஷன்ல தான் வந்திருக்காரு. அண்ட் ஹீரோயின் மீனாட்சி அவர்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குண்டூர் காரம்ல விட இந்த படத்துல கொஞ்சம் டயலாக் அதிகமா இருக்கு. மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ மத்த எல்லா கேரக்டர்ஸுமே அங்க என்ன வேலையோ அத சரியா செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி மொத்தமா படம் பார்த்து முடிக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவால்ல அப்படின்ற மோட்ல தான் இருக்கு. அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சுமாரா இருந்ததுனால, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் தேவல அப்படின்ற டோன்ல தான் அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பேர் மட்டும் தான் பெரிய சலூன் மாரி இருக்கு. பட் உள்ளுக்குள்ள மொக்க பார்பர்ட்ட மாட்டிக்கிட்ட ஃபீல் தான்.